பையன் போய் எனக்கு ஃபோன் பண்ணிடுறேன். எங்கே வண்டியே போயிட்டு வந்து பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கோங்க. அம்மா அப்பாவுக்கு வந்திருந்தோம். அப்போலாம் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் காய்ச்சல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே அம்மா அப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா வயலில் போயிட்டு வயல் நண்டு பிடிச்சி நான் கிரேவி பண்ணி தர்றேன், அதை வந்து சாப்பிட்டேன். அவ்வளோ நல்லது, உடம்பு மருத்துவ குணம் இருக்குங்க அவ்வளவு. ஏன்னா நம்ம வயல் நண்டுன்றது கிடைக்காது. நம்ம டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா கடலில் கிடைக்கிற நண்டை தான் நம்ம சமைச்சு சளி பிடிச்சிருந்தா காய்ச்சல் வச்சுருந்தா நல்லா சூப் மாதிரி வச்சு குடிச்சிடுவாங்க. வயலுக்கு வந்து மருத்துவராகவும் நம்ம மனித பிறவிக்கு வந்து மருத்துவராகவும் அது ரெண்டு மருத்துவராக வந்து அது செயல்படுதுங்க. ஸோ அது வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து வயலில் பிடிச்சி வந்திருக்காங்க. ஸோ அதை எப்படி கிரேவி பண்ண போகிறாங்க, அதுவும் வயல் சுற்றுச்சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எங்கள் ஊருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாடு டிஸ்ட்ரிக்டில் திருவாரண வட்டம். ஸோ அங்கே தான் நம்ம வீடு. இது வந்து சொந்த ஊர் வந்து கீழக்கோட்டை அப்படின்ற ஒரு கிராமம். ஸோ அங்கேருந்து பேசுகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, 10% இருக்குது பார்த்தீங்கன்னா. ஃபுல்லாக தோட்டம் தான் இது. எல்லாமே வெள்ளரிக்காய் அது மாதிரி பீன்ஸு எல்லாமே போட்டிருக்காங்க பின்னாடி. இதை பற்றி முழு வீடியோ வேணும் அப்படின்னா நான் போட்டிருக்கேன். ஹார்வெஸ்டிங் வெஜிடபிள்ஸ் அப்படின்ற மாதிரி நான் தோட்டத்தில் பறித்த முழு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கணும் நான் மேலே டேக் பண்ணி விட்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. உண்மையில நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பதிவு. ஏன்னா இது கிராமத்து முறையில் அம்மா வந்து கைப்பக்குவத்தில் கிராமத்து முறையில் சமைக்கிறன்றது அவ்வளோ பெரிய மருத்துவ குணமாக இருக்கும். அது எப்படி சமைக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போயிடலாம். வயல் நண்டு கிரேவி வைக்க போனாங்க. அதான் நான் பிடிச்சிருக்கிறேன். பாருங்க இப்படி கடிக்க ரெடியே ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணிட்டேன் காலையில. இப்படி போய் கடிச்சிடாங்க. வயல் நண்டு பிடிச்சி எங்கள் அம்மா வந்து இப்போ வயல் நண்டு கிரேவி வைக்க போகிறாங்க. அதுதான் அழகாக புட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்குறது. இது வந்து அவ்வளவு மருத்துவ குணம் கொண்டது. என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது பார்த்தீங்கன்னா சளிக்கு, சலவசத்துக்கு, காய்ச்சலுக்கு, இதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தமான மருந்துன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து தான். வயல் நண்டை பிடிச்சி சூப் வைக்கிறது இல்லைன்னா கிரேவி மாதிரி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது. ஆனால் பிடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிக்கணும், கையை கடிச்சு விட்டுறது. அப்பாட போட்டு போவேன். பையன் போய் எனக்கு ஃபோன் பண்ணிடுறேன். எங்கே வண்டியே போயிட்டு வந்து பண்ணுறேன். இழுத்து கொஞ்சம் கடிச்சிரு கடிக்கிறது. எங்க அம்மா கடிச்சு முடிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் போல இருக்கு. நண்டு கடிச்சு வெறும் கீழே தண்ணி விடுங்கல்ல. ஆபத்தானது பார்த்தா நண்டு, வயல் நண்டு தான். அவ்வளவு கடுமையாக கடிக்க ரெடி ஆயிரும். கடல் நண்டு கூட இது ரொம்ப ஆபத்தானதுங்க அது. ஆனால் அவ்வளோ ஆபத்துல தான் வந்து நற்குணங்கள் இருக்கு, மருத்துவ குணம் இருக்குது. வயலுக்கு வந்து வயலுக்கு அரசன் பார்த்தீங்கன்னா நண்டு தான். அந்த அளவுக்கு வயலை பாதுகாக்குது, ஆனால் மனுஷங்களையும் பாதுகாக்குது. கடிச்சு போடுவா, கடிச்சு வச்சுப்பாது. கடிச்சிருச்சா? ஐயோ ஐயோ, ரத்தம் வந்துருப்பாது.
ஆனா ஒடிச்சிருக்க என்ன ஐயா விரல பிடிச்சிச்சு அது கடிக்கிறதுக்கு ஏதாச்சும் காட்டுங்க ஐயா இன்னும் உசுறு இருக்குமா அந்த காலுக்கு வீடியோ எடுக்கிறதுனால அந்த ஓரத்தில் அந்த தாவை இழுத்து விடணும் போகும். சிமெண்ட் போட்டு தளம் போடுறத விட இப்போ என் வீட்டில் மேலே சாப்பிட்டு வைங்க. சோறு கொண்டாந்து இருக்கோ ராவு பாக்கு ராவு ஏழு ரூபாய் வரக்கூடாது பெரிய மோசம் மாட்டேன்.